வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்கமிங் வரப்போகுது. அதை அடிப்படையாக வச்சும் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதை அடிப்படையாக வச்சும் நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இதை தாண்டி எஸ்ஐக்கும் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. இதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், புதிய வகுப்புகள் வந்து தொடங்கியிருக்கோம். இதை நல்ல முறையில் மாணவர்களாக நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. இதை தாண்டி எஸ்ஐக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன் ஆன்லைன் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஷன் வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, சரிங்களா? நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு ஜிஎஸ் சிலபஸ், அதை பொது அறிவு பகுதி இருக்கா இல்லையா, 75 பொது அறிவு பகுதி, 25 கணித பகுதின்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த மொத்தம் 100 கொஸ்டினில் நாம் எப்படி நல்ல மார்க் எடுக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், சிலபஸ் எப்படி புரிஞ்சிக்கலாம், எப்படி டீகோட் பண்ணிருக்காங்க, ப்ளஸ் அதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோம், பார்த்தீங்களா, எந்தெந்த பாடங்களை படிக்கலாம், சரிங்களா, நியூ புக்கை படிக்கலாமா, அது ஓல்டு புக்கு படிக்கலாமா, புக் வைஸாக படிக்கலாமா, அல்லது சிலபஸ் வைஸாக படிக்கலாமா, அப்படி படித்தா எந்தெந்த பாடங்களை படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கு ஜென்ரல் தமிழ், சரிங்களா, பொது தமிழுக்கான பாடத்திட்ட பகுப்பாய்வு, அதை வந்து ஃபுல்லாக டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை புக் வைஸாக படிக்கலாமா, அல்லது சிலபஸ் வைஸாக படிக்கலாமா, நியூ புக்கை படிக்கலாமா, ஓல்டு புக்கை படிக்கலாமா, ஸோ இப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்க வீடியோ ஆல்ரெடி ஒன்று நாங்கள் அப்லோடு பண்ணிட்டோம், சரிங்களா? அதான் நீங்கள் பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பாருங்கள். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 95+ கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக போட்டே ஆகணும், சரிங்களா? அதேமாதிரி பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 75 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது தமிழ், இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100க்கு வந்து 95+ வந்து நீங்கள் போட்டே ஆகணும், அல்லது 90+. நான் நார்மலாக ஒரு 95+ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டினில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 55லேருந்து ஒரு 60. நான் சொல்கிறது மினிமம், சரிங்களா? நீங்கள் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். இந்த ரேஞ்சு கீழே ஒரு 54 கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அந்த 1% பீப்புளில் நீங்கள் வரமாட்டீங்க, சரிங்களா? எத்தனை லட்சம் பேர் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அந்த 10,000 பேர்த்துக்குள்ளார மட்டும் தான் போட்டியே. நீங்கள் வருஷம் எடுத்து பாருங்கள், எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. சில வருஷம் 15 லட்சம், 17 லட்சம், 20 லட்சம் கூட போயிருக்குது, புரியுதுங்களா? அதுவும் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஒரு பல்க் வேகன்சி வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10,000+ வேகன்சி வரப்போகுது குரூப் 4ல். அதேமாதிரி குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,500+ வேகன்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20 லட்சம் போதான் போகுது. எத்தனை லட்சம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலுமே போட்டி வந்து அந்த 10,000 பேர்த்துக்குள்ளார தான். அந்த 10,000 பேர் தான் படிக்கிறாங்க, அந்த 10,000 பேர் தான் பிளான் பண்ணி படிக்கிறாங்க. சரியான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. அவங்க மட்டும் தான் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ ஜிஎஸ்சில் வந்து 75க்கு நீங்கள் 55 to 60 இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். இது வந்து 90லேருந்து 95 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு நீங்கள் 23 to 25, 20லாம் சொல்ல மாட்டேன், 23லேருந்து 25 நீங்கள் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அந்த 1% பீப்புள் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க. அதாவது 10,000 பேர், முதல் 10,000 பேர்த்துக்குள்ளார நீங்கள் வரணும்னா இந்த கேட்டகரியில் தான் இருக்கணும். சரி, தமிழ் எப்படி படிக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி தெளிவாகவே போட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸு, அந்த சிலபஸ் டீகோடிங் பிள்ளைங்க, ஓகேலா, வேர் டு ஸ்டடி, எதை முதல்ல படிக்கணும், எப்படி நம்ம தொடங்கணுங்கிற தெளிவான ஒரு விளக்க வீடியோ நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 75 பொது அறிவு கேள்விகள், அப்போ திறனறி மனக்கணக்கு நுண்ணறிவுங்கிறது 25 கேள்விகள், மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த 100 கேள்விகளில் நம்ம எப்படி நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது மினிமம் ஒரு 55, இதில் ஒரு 23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இதில் ஒரு 8, 78, அதாவது பார்த்தீங்கன்னா 100. அப்போ 100க்கு ஒரு 75+ டு ஒரு 85, இதான் ரேஷியோ, சரிங்களா? பொது அறிவில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கா இல்லையா, அதில் 75லேருந்து 85 இந்த 10 மார்க் ரேஞ்சில் தான் நீ இருக்கணும். 74 கூட நீ வந்துடக்கூடாது, 75 தான் மினிமம் மார்க்கே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், நம்மளுடைய சிலபஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏன்னு ஒன்று இருக்குது, பார்ட் பின்னு ஒன்று இருக்குது. பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸு, குரூப் 4ங்கிறது உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, குரூப் 2ங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. இவன் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருப்பான், ஆனால் கேட்குற கேள்வியெல்லாம் இடக்க முடக்காதான் இருக்கும், பாதிக்கு பாதி நமக்கே நல்லா தெரியும், சரிங்களா? அதாவது ஸ்டாண்டர்டாக தான் கேட்குறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. குரூப் 4 கொஸ்டினே ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்.
75 கொஸ்டின். இந்த 75 கொஸ்டின்ங்கிறது இந்த ஏரியாவில் இருந்து கேட்குறாங்க. மொத்தம் 6 யூனிட் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு யூனிட்லையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சயின்ஸில் 5 கொஸ்டின், ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின், அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின், ப்ளஸ் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 20 கொஸ்டின், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏவில் பிரிச்சுட்டாங்க. பார்ட் பிஏ பொறுத்தவரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கொஸ்டின். இதுதான் வந்து அந்த சிலபஸோட சம்மரி. சரிங்களா? ஒரு சுருக்கமாக இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம எதை முதல்ல ஆரம்பிக்கணும்? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறான். இவங்க இந்த யூனிட் 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீம்ஸ்லாம் வருதா இல்லையா, அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின். அதேமாரி யூனிட் 6 வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ் சொசைட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஆர்கியாலஜி, திருக்குறள், அப்புறம் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், உமன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தமிழ்நாட்டில் வந்து சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் தான் சிலபஸ். இதிலிருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? 20 20 40. அதே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் எது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா பாலிட்டியை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா பாலிட்டியில் கேரண்டியாக 15 கொஸ்டின் கேட்க போகிறான். ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு கூட. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த பாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அழுத்தணும். நல்லா வரி வரியாக படித்து என்ன பண்ணிக்கிங்க, படிச்சுக்கிங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் நல்லா படிங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கையும் படிக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்கையும் நீங்கள் படித்தா மட்டும்தான் குரூப் 2 லெவலில் உங்களால் வந்து சாதிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியை படிங்க, 15 கொஸ்டின். சரிங்களா? ரெண்டாவது வந்து நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா அந்த யூனிட் 3ல் ஐஎன்எம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஐஎன்எம் வந்து ரெண்டாவது படிங்க. ஏன்னா ஐஎன்எம் நீ படித்தாதான் யூனிட் 8ல் உள்ள தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை நீங்கள் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் ஐஎன்எம்மே படிக்காமல் அதனோட பேசிக் நாலேஜ் இல்லாமல் இதுதான் அதிகமான மார்க்கு, இந்த யூனிட் 8 தான் அதிகமான மார்க்கு, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காதீங்க. இங்கே வந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த கலவை இந்த சிலபஸ். இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியாக இருக்காது. இந்த யூனிட் 6ங்கிறது தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது தமிழக வரலாறு. சரிங்களா? அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஆர்கியாலஜி. ஓகேங்களா? அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர். இது எல்லாமே வெவ்வேறு குரூப்பு. சரிங்களா? இதை தாண்டி அப்புறம் திருக்குறளுங்கிறது வேறு குரூப்பு. இதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டருங்கிறது ஒரு குரூப்பு. தமிழ்நாடு உமன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு இந்த குரூப்பு. அப்போ இந்த தமிழ்நாடு சம்மந்தமான ஃப்ரீடம் ஃபைட்டரு, உமன்ஸு இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ எதை தெரிஞ்சுக்கணும், மாடர்ன் இந்தியாவை தெரிஞ்சுக்கணும். ஐஎன்எம். சரிங்களா? ஐஎன்எம் இப்போ வந்து இந்த சிலபஸில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுங்கிறது டேரெக்டாக கொடுக்கல. ஆனால் குரூப் 2வில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, அது மெயின்ஸில் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து நீ ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிக்க, நல்லது. இப்போவே படிச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து கர்நாடிக் வார், மைசூர் வார், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்சார் வார், பிளாஸ்டிக் வார்னு சொல்லி மேலோட்டமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீ அதிலிருந்து ஆரம்பித்தாதான் அப்படியே ஒரு ஸ்டோரியாக வந்தால் தான் உனக்கு எங்கே வந்தாங்க, யார் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன ஆச்சுங்கிற ஒரு வரலாறு, ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அப்போ ஐஎன்எம் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த யூனிட் 6ல் உள்ள தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தமிழ்நாடு உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்டு, இதை ஃபுல்லாக படிக்கணும். அப்போ இதுதான் 2வது, இது வந்து 3வது படிங்க. சரிங்களா? இது 3வது படிச்சுட்டு ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா இங்கே இந்த யூனிட் 6லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் இருக்குல்ல, அதுக்கு வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீ மொத்தம் அந்த 20 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 20 அதிகாரங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, சிலபஸ் வைஸாக படிச்சுக்கிங்க. ப்ளஸ் அதை தாண்டி நியூ புக்கில் உள்ள அந்த திருக்குறளையும் ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறளையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அதிகாரம் வைஸாக மொத்தம் 20 திருக்குறள் படிச்சுக்கிங்க. அதை தாண்டி புக் வைஸாக நியூ புக்கு, ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறளை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிங்க. இதை தாண்டி இந்தியன் பாலிட்டி, எக்கானாமி, காமர்ஸ் புக்கில் ஒவ்வொரு பாடத்துலையுமே திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பொது அறிவு பகுதியில் திருக்குறள் வருது. ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து திருக்குறள் பகுதி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை சேர்த்து படிக்கணும். அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க, ஸ்டேட் பட்ஜெட் அண்ட் சென்ட்ரல் பட்ஜெட்டு. அப்போ வந்து திருக்குறள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிதி அமைச்சர்கள் வந்து கையாண்டிருப்பாங்க. அந்த திருக்குறள்லாம் அப்படியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அதிகாரம், அதனுடைய விளக்கங்கள் என்ன, சரிங்களா, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ திருக்குறளை படிக்கிறீங்க. அதன் பிறகு ஆர்கியாலஜி படிங்க. ஆர்கியாலஜிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு வாஸ்ட் ஏரியா.
அதுக்கு வந்து இதுதான் சிலபஸ் அப்படின்னு ஒரு லிமிட்டெட் சிலபஸே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் மினிமம் ஸ்கூல் புக்கில் இருந்து படிச்சிக்கிங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த 2 வெப்சைட்லேயும் உள்ள ரீசெண்டாக என்னென்ன விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் ஆர்கியாலஜி பண்ணுறதுக்கு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க இப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடலாம், நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டின் வந்து மிஸ் ஆகலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் சோர்ஸே இல்லை. ஆர்கியாலஜி சைட்ஸுக்கெலாம் லிமிட்டெட் சோர்ஸே இல்லை. தமிழ் இலக்கியத்துக்கும் லிமிட்டெட் சோர்ஸ்லாம் இல்லை. அது மட்டுக்கும் ஒரு பரந்த நிலப்பரப்பு அது. ஆனால் அதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க போகிறதில்ல. தமிழ் சொசைட்டிலையும் பெருசாக கேட்கறதில்ல. ஆர்கியாலஜியை அப்படியே படிங்க. திருக்குறளை கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அப்புறம் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உமன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தமிழ்நாடு சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டு, முக்கியமாக நீதி கட்சியிலிருந்து அப் டு 2025 டிஎம்கே கவர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் தெளிவாக இதை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? மாடர்ன் இந்தியா படிச்சுட்டு தான் நீங்கள் யூனிட் 6க்கே வரணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி நீங்கள் அடுத்த வந்து இது படிக்கணும். இந்தியன் எக்கனாமியை நீங்கள் படித்தா தான் தமிழ்நாடு எக்கனாமி புரிஞ்சிக்க முடியும். இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமிக்கு படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் ப்ளஸ்ஸு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஸ்கீம்ஸ், பாலிசி நோட்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். இந்த பாலிசி நோட்ஸு, ஸ்கீம்ஸு ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசு மேகசைன் ஒன்று இருக்குது. என்னது? ஆமாம், தமிழரசு இதழ். இந்த தமிழரசு இதழ்ங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக விடக்கூடிய ஒரு மேகசின். சரிங்களா? இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் என்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கங்கிற விவரங்கள் எல்லாமே ஆத்தென்டிக் சோர்ஸாக என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு செய்தி ஊடக தொடர்பு துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறை மூலமாக இந்த பப்ளிகேஷன் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நீ கம்பல்சரி குரூப் 2 லெவலில் படிக்கிறியா, கம்பல்சரி இதை நீ படிச்சிரு. வேறு வழியே இல்லை. தமிழ்நாடு பாலிசி நோட்ஸு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 பாலிசி நோட்ஸாவது நீ படிச்சிடணும். எஜுகேஷனு, ஹெல்த்து, சரிங்களா? அப்புறம் அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஸு இப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஆதி திராவிடர், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, இ கவர்னன்ஸு, இ சேவை மையம் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொன்று, ஃபாரஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் கொள்கை விளக்கு குறிப்பேடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பாலிசி நோட்ஸ்னு சொல்லி விடுறாங்க. இது எல்லாமே நீங்கள் குரூப் 2 லெவலில் படிச்சுக்கிங்க. குரூப் 4க்கு குரூப் 2க்கு சிலபஸ் ஒன்று தாங்க. ஆனால் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இப்போ மக்களை தேடி கல்வி, புரியுதுங்களா? மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, எந்த இடத்தில் தொடங்கப்பட்டதுன்னு சிங்கிள் கொஸ்டினாக கேட்டால் குரூப் 4 கொஸ்டின். இது எல்லாம் சேர்ந்து ஒரே கொஸ்டினாக கேட்டால் குரூப் 2 கொஸ்டின் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் மக்களை தேடி மருத்துவம் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது, எது சரியானது? ஆப்ஷன் 1 இது இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இது இவரால் தொடங்கப்பட்டது, இந்த இடத்தில் தொடங்கப்பட்டது, இத்தனை கோடி செலவு செய்யப்பட்டது, இத்தனை மக்களை போய் சேர்ந்தது, சொல்கிறது புரியுதுங்களா? இப்படின்னு சொல்லி கேட்டு இதில் எது சரி எது தவறுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது குரூப் 2 குரூப் 1 கொஸ்டின். இதில் அதெல்லாம் சிங்கிள் கொஸ்டினாக கேட்டாங்கன்னா குரூப் 4 கொஸ்டின். அப்போ எல்லா தலைப்பையுமே மேலோட்டமாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது குரூப் 4. எல்லா தலைப்பையுமே டெப்த் அண்ட் வைடாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அது குரூப் 2 லெவலில் படிச்சுக்கிங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் இது புரிஞ்சிக்க வேண்டியது. இந்தியன் எக்கானமி படித்தா தான் தமிழ்நாடு எக்கனாமிக்கு புரியும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புரியும், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், பாலிசி நோட்ஸு இது எல்லாம் உங்களுக்கு புரியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி படிக்க போகிறீங்க, 2வது ஐஎன்எம் படிக்க போகிறீங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்க போகிறீங்க. அடுத்து ஆர்கியாலஜி படிக்க போகிறீங்க, திருக்குறள் படிக்க போகிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டிலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இந்தியன் எக்கானமி படிக்க போகிறீங்க, தமிழ்நாடு எக்கானமி படிக்க போகிறீங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் படிக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நீ படித்தா தான் சிலபஸ் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா முடிக்க போகிறீங்க, மாடர்ன் இந்தியா என்னது அந்த மிடிவல் இந்தியா முடிக்க போகிறீங்க. சரிங்களா? ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா. ஸோ இதெல்லாம் முடித்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு இது கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பேஸில் உங்களுக்கு என்னது ஒரு லிங்க் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். புரியுதுங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, சயின்ஸில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ சயின்ஸில் வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாகவே படிக்க தேவையில்லை. சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9th 10th சயின்ஸ் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணாவே 5க்கு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 9th 10th புக்கை மட்டும் படி, புரியுதா? அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து லாஸ்ட் ஒரு 5 வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி அந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின்லேருந்து நீ மெட்டீரியல் தேட ஆரம்பிச்சிரு. இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்கான், எத்தனை புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்கா, இல்லை 7th புக்கில் இருக்கா, 6th புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேருந்து மெட்டீரியல் தேட ஆரம்பிச்சிட்டியா நீ 5 ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அப்போ அதாவது ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்க. விட்டமின்ஸு, டிசீஸு, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீரியாடிக் டேபிள், லைட்டு, சவுண்டு இப்படின்னு சொல்லி செலக்டடாக சில டாப்பிக்கில் இருந்தால் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது.
ஸோ அப்போ சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண செலக்டடாக பார்த்து படிங்க. 9th 10th புக்கு மட்டும் நல்லா படிங்க. மீதி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து விட்டுருங்க. ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்குறான். ஹில்ஸு, ரிவரு, மைன்ஸு, ஓகேவா? இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து செலக்ட் பண்ணி படித்தாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன் நான். இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக ஸ்கூல் புக்கை படிங்க. சரிங்களா? குரூப் 4 லெவலில், குரூப் 2 லெவல்னா ஸ்கூல் புக்கையும் படிங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் உள்ள பாலிசி நோட்ஸு, தமிழரசு மேகசீனு, ஸ்கீம்ஸு இதெல்லாம் படிங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஆத்தென்டிக் சோர்ஸ் இருக்கா இல்லையா, ஆத்தர் புக்ஸ் இருக்கா இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா வெங்கடேஷன் புக்கு, பாலிட்டிக்கு வந்து கா வெங்கடேஷன் புக்கு, லட்சுமிகாந்த் புக்கு இதெல்லாம் இருக்குது. அந்த புக்கை ஃபுல்லாகவே படிக்கணுமா சார்? அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி கேட்குறான், என்ன வியூவில் கேட்குறான், அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸ்ட்ரா புக்கில் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லெவலில் தான் படிக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் லட்சுமிகாந்த் புக்கு தான் படிக்கிறாங்க. நீ வெறும் குரூப் 2 படிக்கிறவங்களும் லட்சுமிகாந்த் புக்கை போய் ஃபுல்லாக போய் படிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வருஷ கணக்கில் படிச்சுக்கிட்டு இருக்க முடியும். அதை நீ ஃபுல்லாகவே முடிக்கவும் முடியாது. நமக்கு என்ன தேவை, என்ன லெவலில் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த லெவலில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? அன்னப்பறவை இருக்கா இல்லையா, நமக்கு தேவையான பாலை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குதா இல்லையா, தண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் தேவையான விஷயத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தா மட்டும் தான் ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், 75க்கு ஒரு 60ஆவது ப்ளஸ் எடுக்க முடியும். 60 ப்ளஸ். சரிங்களா? 55 கூட விட்டுருங்க, 75க்கு நீ 60 ப்ளஸ் போட்டே ஆகணும். ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னா வேறு வழியே இல்லை. சொல்கிறது புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு, தயவு செய்து சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இது 2ல் மட்டும் நீ ஸ்ட்ராங்காக இரு. கண்டிப்பாக நீ 23 ப்ளஸ் போட்டுருவேன். ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? நீங்கள் அதே இதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு போயிட்டே இருக்காத. ஓகேவா? ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா போட்டு பார்க்கணும். மாடல் ஏதாவது எக்ஸ்ட்ரா மாடல் இருந்தால் அதை மட்டும் எங்கேருந்து கேட்டிருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணணும். ஸோ இப்படி இந்த வியூவில் நீங்கள் படிச்சிங்கனாவே இந்த ஜிஎஸ்சில் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எளிமையாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 23 ப்ளஸ் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ அந்த சிலபஸ் வந்து ஒரு சம்மரியை பார்த்துட்டோம். எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணுங்கிறத ஓரளவுக்கு ஒரு தெளிவாகவே சொல்லிட்டேன். ப்ளஸ் இங்கே பாருங்க, பார்ட்டியாக ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 75 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா? 5 கொஸ்டின். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ். சரிங்களா? அஃபிஷியல் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து தனியாக வந்து மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷு அது கீழே தமிழ்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்படி மாடிஃபை பண்ணுறோம். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் சேனலில் வைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், ஜியாகிரஃபி அப்படி தான் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ் தமிழ் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா யூனிட்டுமே 6th யூனிட் வரைக்கும் ஜிஎஸ். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து யூனிட் 1 யூனிட் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ஒரிஜினல் சிலபஸ் அப்படி இருக்கிறத அப்படியே கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிலபஸ் டிகோடிங், பாடத்திட்டம் பகுப்பாய்வுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சிலபஸ் என்னங்கிறத முதல்ல வந்து ரீட் அவுட் பண்ணணும், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல அதில் என்னென்ன வார்த்தை இருக்குங்கிறது தெளிவாக உனக்கு தெரியணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு இப்போ ஏதாவது ஒரு புக் எடுத்தால் கூட இது சிலபஸில் இருக்குது, இதை நம்ம நல்லா படிக்கணும். இது சிலபஸில் இல்லை இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீ பார்க்கணும். அப்போ சிலபஸில் இருக்கிறது என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அதை ஆழ்ந்து படிக்க முடியும். சிலபஸில் இல்லை இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வருது அப்படின்னா நீ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்தா தான் அப்போ இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்க முடியும். அப்போ சிலபஸ் ரொம்ப முக்கியமாக நல்லா புரிஞ்சிக்கணும், மைண்டில் ஏற்றிக்கணும், அதை டீகோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், பொது அறிவில் வந்து இப்படிலாம் வார்த்தை இருக்குது. இது எல்லாமே நான் தனித்தனியாக தமிழ் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் விதிகள்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் சயின்டிஃபிக் லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பருப்பொருட்களின் பண்புகள், விசை, இயக்கம், ஆற்றல், அன்றாட வாழ்வியல் அடிப்படை கோட்பாடுகள், இயக்கவியல், காந்தவியல், ஒளி, லேசர், வெப்பம், அணுக்கரு இயற்பியல், மின்னியல் கல்வி, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல்னு சொல்லி இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான். தனிமங்கள், சேர்மங்கள், உலோகவியல், அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உணவில் கலப்படம்னு சொல்லி இவ்வளோ புரியுதுங்களா? இவ்வளோதான், 10 பாயிண்ட் தான். நீ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டே படி. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு பாயிண்ட்டை தனிமங்களை மட்டும் ஆஃப் டே படிச்சிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 நாள், இது 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், அதிகபட்சம் நான் சொல்கிறேன் 4 நாள் 5 நாளில் நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிடலாம். 4 நாள் 5 நாள் சயின்ஸை முடிக்கிற ஸ்டூடெண்ட்டே இருக்காங்க.
நான் சொல்கிறது ஆஃப் டே நீ வச்சா கூட ரொம்ப தீவிரமாக அங்கேயும் தேடி படித்தா கூட ஒரு வாரத்தில் நீ என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாகவே இது முடிச்சிடலான்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஸோ அதேமாதிரி பாருங்கள், பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உலகின் வகைப்பாடு, பரிணாமம், அறிவியல், உடலியங்கியல், உணவியல், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள் இப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக என்ன பண்ணிருக்காங்க, இதை பயாலஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸில் வந்து அது என்னமோ கொச்சன்னு இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணி பாயிண்டாக நான் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக டீகோட் பண்ணிருக்கேன். சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி தான் நீ ஒவ்வொரு சிலபஸும் டீகோட் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபியில் வந்து பாருங்கள், அமைவிடம், புவியியல் அடையாளங்கள், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானியல், காலநிலை, நீர்வளங்கள், இந்திய ஆறுகள், மண், அப்புறம் கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை, அப்புறம் அடர்த்தி, பரவல், இனம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி குழுக்கள், முக்கிய பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜாகிரஃபி ஓரியன்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், இப்போ இந்த புது சிலபஸில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பழைய சிலபஸில் உள்ள யூனிட் 2ல் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை எடுத்துட்டு இந்த சிலபஸில் வந்து எல்லா பொது சிலபஸும் கீழே வந்து நடப்பு நிகழ்வுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வரலாறா அது தொடர்புடைய நடப்பு நிகழ்வு நீ படிக்கணும். புரியுதா? தமிழ் சொசைட்டியா அது தொடர்புடைய நடப்பு நிகழ்வு நீ படிக்கணும். பாலிட்டியா அது தொடர்புடைய நடப்பு நிகழ்வு படிக்கணும். எக்கனாமி, ஜாகிரஃபியா அது தொடர்புடைய நடப்பு நிகழ்வு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரிங்களா? ஸோ அப்போ இதை பார்த்துக்குங்க. இது கீழே சுற்றுச்சூழல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த சுற்றுச்சூழலுங்கிறது சயின்ஸ்லேயும் வரும், ஜாகிரஃபிலையும் வரும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது படிச்சுக்கிங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியாவை ஒரே சிலபஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதில் இங்கே பாருங்கள், இப்படி தான் சிலபஸ் வந்து நான் ஃபுல்லாக பிரித்து கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இவர் இப்போ பண்டைய இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் குப்தர்கள், தென்னிந்தியா வரலாறு. இங்கே பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே ஜம்ப் பண்ணி குப்தர்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. குரூப் 4 இருந்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், அப்புறம் வந்து தென்னிந்தியா வரலாறு இப்படி பார்த்து படிங்க. ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு டைம் இருக்குது சார் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் குப்தர்களுக்கும் நடுவில் என்னென்ன இருக்குது, இந்த வேதிக் ஏஜ் இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, மௌரிய பேரரசு இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு அவுட்லைன் பேசிக்காக படிச்சுக்கிங்க. எப்படி ஒரு கிங்டமுடைய ஃபஸ்ட்டு கிங் அவர் யாரை டிஃபீட் பண்ணிவிட்டு இந்த கிங்டம் உருவாக்குனார். இப்போ வந்து மௌரிய பேரரசு இருக்குது. மௌரிய பேரரசு நந்தா டைனஸ்டியை டிஃபீட் பண்ணிவிட்டு தனநந்தரை போட்டு தள்ளிட்டு தான் மௌரிய பேரரசு சந்திரகுப்த மௌரியர் வந்து என்ன பண்ணிருப்பார், ஃபவுண்டர் அதை வந்து இது உருவாக்கியிருப்பார். அவர் உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னா நம்மளுடைய கௌடல்யர். சரிங்களா? சாணக்கியர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதனுடைய ஃபவுண்டர், அந்த ஃபவுண்டருக்கு சப்போர்ட் பண்ணவர் யார், அந்த ஒரு கிங்டமுடைய ஃபவுண்டர் பார்த்தாச்சு, அந்த கிங்டமுடைய பெஸ்ட் கிங் யார், அந்த கிங்டமுடைய லாஸ்ட் கிங் யார். அப்போ ஃபர்ஸ்ட் கிங், பெஸ்ட் கிங், லாஸ்ட் கிங். ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியாவை இந்த வியூவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிங், பெஸ்ட் கிங், லாஸ்ட் கிங். அப்புறம் அந்த பீரியடில் ஏதாவது மினிஸ்ட்ரியில் உள்ள ட்ராவலர், முக்கிய அறிஞர்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த பாயிண்ட்டை மட்டுமே நீ கவர் பண்ணியா போதும், ஈஸியாக கொஸ்டின் தட்டி தூக்கிடலாம். புரியுதுங்களா? ஓகே, அந்த ஏரியாவில் இருந்தால் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மராத்தியர்கள், டெல்லி சுல்தான்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 7வது புக்லேயும் 11th புக்லேயும் இருக்கும், 7வது புக்லையும் 12th புக்லையும் இருக்கும். இப்படின்னு சொல்லி 2 புக்கு தான், 6வது புக்கில் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 7வது புக்கில் இருக்கும், 11th புக்கில் இருக்கும், 12th புக்கில் இருக்கும். ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா 6, 7, 11, 12 இந்த புக்கில் தான் இருக்கும். ஸோ இதுமாரி 2 பாடம் படிச்சிங்கனாவே இது ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரிங்களா? நவீன கால இந்தியானா நமக்கு தெரியும், 10th புக்கு, 11th புக்கு, 12th புக்கில் அப்படியே வந்து என்ன பண்ணுறது, ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிருக்குது. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக இந்த தலைப்பில் இருக்குது பாருங்கள். இது முக்கியமாக அந்த தலைப்பில் இருக்கவங்கள நல்லா தெளிவாக படிச்சுக்கி. சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பாருங்கள், மற்றும் பலர்னு கொடுத்துட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்கள் உட்பட இதில் சொல்லப்படாத பேர்லாம் இருக்கா இல்லை, அம்பேத்கர், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம், சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? இதில் ஜவஹர்லால் நேரு இருக்காரு, அப்புறம் மோதிலால் நேரு எக்ஸ்ட்ரா படிச்சுன்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? இது கான் அப்துல் காபர் கானை படிச்சுக்கி, தாதாபாய் நவ்ரோஜை படிச்சுக்கி. இது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து என்னது, இதில் இல்லாத முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்களா இல்லையா, கோபாலகிருஷ்ண கோகலே, திலகர், ஓகே, பெரோசா மேத்தா, கன்ஷா மேத்தா, இப்படின்னு எக்கச்சக்கமாக பேர் இருக்காங்களா இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறத இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இது எல்லாமே நான் தனித்தனியாக பிரித்து ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட சிலபஸாக கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே தமிழ்நாடு வரலாறுல வ.உ.சி., ராஜாஜி, தந்தை பெரியார், பாரதியார், காமராஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை தாண்டி எக்கச்சக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ் சொசைட்டின்னு சொன்னோமா இல்லையா, யூனிட் 6 அதில் நம்ம எக்கச்சக்கமாக படிக்க போகிறோம். தமிழ்நாடு சோசியல் ரீஃபார்மில் படிக்க போகிறோம், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டரில் படிக்க போகிறோம், தமிழ்நாடு உமன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டரில் படிக்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய ஆட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின். ஓகே. ஸோ அப்போ இது வந்து 6 to 12 வரைக்கும் இருக்கிறத படிச்சிங்கனாவே, அதாவது 90% வந்து நீங்கள் குரூப் 4ல் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிடலாம். மீதி 10% ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிடும் குரூப் 4க்கு.
குரூப் 2க்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத முக்கியமாக நல்லா படிச்சுட்டு, முக்கியமாக 11th 10th 11th 12th 3 புக்கு பாலிட்டி நல்லா படிச்சுட்டு, கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு, நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் புக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கா வெங்கடேசன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற புக்கை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு, எந்த லெவலில் கேட்டிருக்கான், எந்த ட்ரெண்டில் கேட்டிருக்காங்கிற மாதிரி பார்த்து, அந்த லெவலில் தான் படிக்கணும். நீ அந்த புக்கையே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்ன பண்ண இது இப்போ வந்து ப்ரிலிம்ஸுக்கு டைம் பத்தாது. சரிங்களா? நான் சொல்கிறது வந்து மெயின்ஸுக்குலாம் நீ நல்லா கரைச்சி குடிச்சிருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா மெயின்ஸுக்கு அந்த புக்கில் நீ நல்லா படிச்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ் லெவலில் தேவையான அளவுக்கு லைட்டாக எடுத்துக்க. ரொம்ப அதிகமாக உள்ளார போயிடாதீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஸோ அதை பாருங்க, தனியாக ஃபுல்லாக தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. அடுத்து பாருங்க, இந்தியன் எக்கானமி தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 20 கொஸ்டின். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இந்திய பொருளாதாரத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். இப்படி நான் ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துருக்கிறதால, நீ ஒரு நாளைக்கு 2 தலைப்பு 3 தலைப்புன்னு டார்கெட் வை. ஒரு நாளைக்கு 5 தலைப்பு, ஒரு நாளைக்கு 3 தலைப்பு அப்படின்னு டார்கெட் வச்சு அந்த தலைப்பு ஓரியன்டா நோட்ஸ் எடுக்க ஆரம்பி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பான்னு நமக்கு டிஎன்பி சொல்லவே இல்லை. சிலபஸ் கொடுத்துட்டான், சிலபஸ்லேருந்து கேட்பான் கொஸ்டின். சரிங்களா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்லாம் இன்டெரக்டாக புக்கில் கவர் ஆகிறதால நம்ம வந்து புக்கை படிச்சுட்டு இருக்கிறோம். புக்கை படிங்க. புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து இந்த சிலபஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வச்சு கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? நீங்கள் குரூப் 2 லெவலில் படித்தா தான் நீங்கள் குரூப் 4ல் நீங்கள் என்ன பண்ண முடியும், 75க்கு 65 68 இப்படிலாம் போட முடியும். சரிங்களா? அதனால் வந்து நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், இந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு போதுன்னு சொல்லி ஈஸியாக அதையும் திருப்தி ஆகிடாதுங்க. சரிங்களா? அதேமாரி மெட்டீரியலை வந்து மினிமைஸாக வச்சுக்கிங்க. அதாவது 4 புக்கு வாங்குவான் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ வந்து ஜென்ரல் தமிழ் அப்படின்னா 4 புக்கு வாங்கி வச்சுப்பான். புரியுதுங்களா? அப்படின்னா எந்த புக்குமே ஒழுங்காக படிக்க முடியாது. டைம் பத்தாது. ஏதாவது ஒரு புக்கை வாங்கி அதையே 100% முழுசாக நம்பி அதை நோக்கி மட்டும் போகணுன்னு தான் சொல்ல வரேன் நான். சொல்கிறது புரியுங்களா? ஸ்கூல் புக்கு ஆத்தென்டிக் சோர்ஸ். ஸ்கூல் புக்கை வாங்கு. எக்ஸ்ட்ரா தமிழுக்கு வேணும்னா ஏதாவது சிலபஸ் வைஸில் ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் கைடு இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கி. ஸ்கூல் புக் வைஸாக படித்து முடிச்சுட்டு சிலபஸ் வைஸாக ரிவிஷன் பண்ணு. இது ரெண்டும் சேர்ந்து படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போடு. ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே 95+ வாங்கு. அப்போ தான் உனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். உன் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து ஜிஎஸ்சி நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எக்கனாமி தான். இது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் முடிஞ்சு தமிழ்நாட்டு பொருளாதாரம், அப்புறம் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். எங்கே பாருங்கள், யூனிட் 6ல் பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டின்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். தமிழ் சொசைட்டியில் வந்து பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு, அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள், இது 3 ஏரியாவுமே ரொம்ப ஒரு வாஸ்ட் ஏரியா. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டெடு சோர்ஸு மெட்டீரியல்னு சொல்லவே முடியாது. படித்தா படிச்சுட்டே போகலாம். ஆர்கியாலஜிலாம் நீ வந்து ஃபுல்லாக நெட்டில் போய் பாயிண்ட்டை தோண்ட ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் ரீசெண்டாக எதில் வந்து எக்ஸ்பிவேஷன் பண்ணாங்க, ரீசெண்டாக எதில் அதிகமாக கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து பெரிய சாதனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்காலை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு உருக்காலை வந்து கீழடியில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்திய வரலாறு தமிழகத்தில் இருந்தால் என்ன பண்ணும், உலக வரலாறு இந்திய வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இந்திய வரலாறு தமிழகத்தில் இருந்தால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்கிறேன். பட்ஜெட்டில் என்னென்ன இடங்களை வந்து எக்ஸ்பிவேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படின்னு சொல்லி செலக்டடாக பார்த்தாவே பாதி கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்குறளில் வந்து கண்டிப்பாக 2 to 5 கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. 20 அதிகாரங்கள் படிச்சிக்கிங்க. அதை தாண்டி நியூ புக்கில் உள்ள திருக்குறள், ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறள் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுத்துடலாம் திருக்குறளில். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு வரலாறில் வந்து ஆங்கிலேயருக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்கா இல்லையா, அந்த ரிவோல்ட்டு, அந்த ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்களா அவங்க, ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல்வேறு சீர்திருத்தவாதிகள் இருக்காங்களா அவங்க, ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா, உமன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், மென் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீர்திருத்தவாதிகள், அப்புறம் வந்து நீதி கட்சி ஆரம்பித்து, அப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தில் ஆரம்பித்து அப்படியே வந்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக 2025 வரைக்கும் ஃபுல்லாக சிஎம்ஸு அவங்களுடைய ஸ்கீம்ஸு ப்ளஸ் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, அரசியல் நிகழ்வுகள், இது எல்லாமே படிக்கணும். முக்கியமாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஃபுல்லாக படிக்கணுங்கிறது தான் இந்த சிலபஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் ஃபுல்லாக தனியாக ஃபுல்லாக டீகோட் பண்ணதால் உங்களுக்கு நல்ல முறையில் பயன்படுங்கிறத நான் நம்புகிறேன் நான். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு புரியுதுங்களா, இந்த பியூர் மேக்ஸில் இருந்து 15 கொஸ்டின் இங்கே பாருங்கள், சுருக்குக, விழுக்காடு, அதாவது பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹச்சிஎஃப், எல்சிஎம்மு, அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிளிட்டர்ஸ், காம்பவுண்டர்ஸ், ஏரியா வேல்யூம், டைம் அண்ட் இருக்குது. 10 டாபிக் தான். 10 டாபிக் தான் அவன் டேரெக்டாக கொடுத்துருக்கான். நீ 90% இதில் இருந்தால் கொஸ்டின் வரும். நல்லா கவனிச்சிக்கணும். 90% இந்த 10 டாபிக்லேருந்து தான் வரும். இந்த பியூர் மேக்ஸில். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீ என்ன படிச்சிக்கணும் அப்படின்னா, ஆவரேஜ் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கு, ஏபிஜிபி எக்ஸ்ட்ரா பார்த்துக்கு. சரிங்களா? ஆவரேஜ், ஏபிஜிபி,
ஆவரேஜ், ஏபிஜிபி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 5 டாபிக், இந்த 4 டாபிக் இருக்குதுல்ல, இந்த 4 டாபிக் எக்ஸ்ட்ரா நீ பார்த்துக்கு, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் இதில் நம்பர் சிஸ்டம்லாம் டேரெக்டாக கொடுக்கல. நம்பர் சிஸ்டம் 5 டாபிக், இந்த 5 டாபிக் எக்ஸ்ட்ரா நீ பார்த்துக்கிறது உனக்கு நல்லது. ஏன்னா நம்பர் சிஸ்டம் பார்த்துக்கிட்டிங்கனாவே அதில் என்ன கவர் ஆகிடும், ஏபிஜிபி கவர் ஆகிடும். ஆவரேஜ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து 1, 2 இந்த சிலபஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 20, 19 போட்டிருப்பாங்க, நீ மட்டும் 23, 24, 25 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்துக்கு. டிஎன்பிசி தான் லைஃப்னு ஆகி போச்சு, இதில் நீ வேலை வாங்க போகிறேன்னா ஆகி போச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 4 டாபிக் பார்த்துக்கிறதுல பெருசே இல்லை, புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை, சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், அதுலேயே வந்து மேக்ஸில் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை, இந்த 6 டாபிக் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டே போதுமானது, சரிங்களா? இதிலிருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரிஜினல் சிலபஸ் இருக்கிறது தமிழ் இங்கிலீஷில் பார்த்தோம். அது கீழே வந்து லைன் பை லைனாக டீகோட் பண்ணி சிலபஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ இதை எங்கே படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், எங்கே படிக்க வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி லிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வேர் டு ஸ்டடி லிஸ்ட்டு உங்களுக்கு நல்ல முறையில் பயன்படும். இங்கே பாருங்கள் டாபிக், சரிங்களா? இந்த டாப்பிக்னால் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி தெளிவாக போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், பிரபஞ்சத்தின் இயல்பு அப்படின்னா இந்தந்த பாடங்களில் படிக்கணும், பைலிங்களே போட்டிருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இந்த டாப்பிக்னால் இதை ஃபுல்லாக படிக்கணும். விசை இயக்கம் ஆற்றலாம் இதை படிக்கணும். மின்சாரம் மற்றும் காந்தவியலாம் இதை படிக்கணும். ஒளி, சவுண்டு, புரியுதுங்களா? லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, இதெல்லாம் எங்கெங்கே படிக்கணுங்கிறத தெளிவாகவே என்ன பண்ணுறீங்க, நான் ஃபுல்லாக போட்டிருக்கோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிறது மூலமாக, இப்போ நான் இது வந்து குரூப் 4க்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். இதேமாதிரி குரூப் 2க்கு நான் தனியாக போடுவேன். ஆல்ரெடி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பொதுத்தமிழ், குரூப் 2 பொதுத்தமிழ், ரெண்டுமே ஒரே பொதுத்தமிழ் தான். ஆனால் சிலபஸ் டீகோடிங் அண்ட் வேர் டு ஸ்டடியை வந்து நான் 2 விதமாக கொடுத்துருக்கேன். 2 விதமாகவும் நீ பயன்படுத்திக்க, இந்த வச்சுக்கு அப்படின்னு, இந்த வச்சுக்கு எங்கள்கிட்ட இருக்குது வச்சுக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறோம். அப்போ தமிழை வந்து குரூப் 4க்கு தனியாக, குரூப் 2க்கு தனியாக டீகோட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நான் குரூப் 4க்கு டீகோடிங் தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஃபைல் வந்து 2 ஃபைல் இருக்கும் ஜிஎஸ்ஸை வந்து வேர் டு ஸ்டடி 2 விதமாக டீகோட் பண்ணிருப்போம். அந்த ஃபைலும் நாங்கள் வந்து டெலகிராம் சேனலில் போடுவோம். நீங்கள் தயவுசெய்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா சிலபஸுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்லாம் நீங்கள் இந்த 3 பாடத்தை படித்தா போதும். 5 ஆண்டு திட்டக்கு மாதிரினா நீ 2 பாடத்தை படித்தா போதும். வருவாய் ஆதாரங்களாம் 2 பாடம், ரிசர்வ் வங்கினா அது 3 இதில் பாருங்கள். 11th காமர்ஸ் புக்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் நான், ஆர்பிஐ பற்றி, சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல முறையில் பயன்படும், சரிங்களா? இதே மாதிரி நான் டிஎன்பிசி குரூப் 2 2ஏவுக்கும் ஜிஎஸ் சிலபஸ் டீகோட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நான் குரூப்பில் போடுவேன். நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4க்கு பொது தமிழ் போட்டாச்சு. இப்போ ஜிஎஸும் போட போகிறேன். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மொத்தம் 4 ஃபைல் இருக்கும் சிலபஸ் டீகோடிங் மட்டும். இதை தாண்டி நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2க்கு ஒரு கம்பைனட் பேட்ச் போயிட்டுருக்கு. வெறும் 799 தான் இந்த கோர்ஸே, டெஸ்ட்டோட சேர்த்து, வித் டிஸ்கஷனோட சேர்த்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ரீசர் பண்ணுறது மூலமாக, கால் பண்ணி பேசுகிறது மூலமாக உங்களுக்கு வெற்றிக்கான வழி கிடைக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.